இது பேரா தேவனை உயர்த்துகின்ற மகிமையின் பெருவிழா. ஆமென் 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 ஆமென். ஒரு ஜெபம் எடுப்போம். அந்த வேலையில நம்ம செய்திக்கு முடிய கொடுத்தாங்க. நம்ம பாஸ்டர் ஸ்டீபன் வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம நேரம் விஷயமா மக்கள் கொடுக்க போறோம். பிரைஸ் காட். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பரலோக பிதாவே, உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்த உடனே நாங்கள் அதை உட்கொண்டோம் என்று சொல்லி, இந்த நாளில் ஆண்டவரே நீங்க பேசுகிற அந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பரலோகத்திலிருந்து வருகிற தகப்பனே. உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மூலமாக என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பேசுகிறீங்க ஆண்டவரே. பேசுகிற ஆண்டவரே அப்பா தாசரை கர்த்தர் மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் பிழைக்கத்தக்கதாக வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்வு ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ராமாக நேரம் கொடுத்துருவோம். நம்ம நேரம் இல்லை, மலத்தூர் முன்னாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கொண்டு வந்த நிறுத்த நம்ம கர்த்தருக்கு கூட ஆனக்கொடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கே கண்மணி திருச்சபையிலே கொடுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லும் போது பொன்னாடை போற்றி போற்றி போர் அடித்து விட்டதுன்னு சொல்லி அந்த பளபளப்பு எல்லாமே எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, இது எப்பவுமே யூஸ் பண்ண முடியும். எல்லா குளிர்காலத்துக்கும் எல்லா வேலைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பிரயோஜனமானதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். எவ்வளவு ஒரு உயர்வை தேவன் கொடுக்கிறான். ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவனை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. மனுஷனை அல்ல, தேவனை பின்பற்ற வேண்டும். தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆத்மா பாரத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனை பின்பற்ற வேண்டும். அப்படி தேவனை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? கிடைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். பணத்தினாலும் பேரினாலும் புகழினாலும் ஆஸ்தினாலும் அந்தஸ்தினாலும் கிடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர்களும் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய உயர்வுங்க! எந்த காரியத்தினாலும் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் அவரை பின்பற்றினோம் என்று சொன்னார், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்போம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒருவன் தேவனுக்காக ஊழியம் செய்தார், தனக்காக அல்ல, தன்னுடைய மேன்மைக்காக அல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்காக அல்ல, தன்னுடைய பேர் புகழுக்காக அல்ல, தேவனுக்காக யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிதாவினால் கனம் இந்த உலகத்துல உண்டாகிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. தேவனால் இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்யும்போது பிதாவினாலே நமக்கு கனம் உண்டாகிறது. நமக்கு எவ்வளவு பெரிய கனம் உண்டாகிறது இந்த உலகத்துல. அவருக்காக ஊழியம் செய்யும்போது ஒரு ஆத்ம சமாதானம், ஒரு சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது இல்லை, ஆனால் மனிதர்களுக்காக ஊழியம் செய்வது. நம்ம எதை செய்தாலுமே கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எது செஞ்சாலுமே நம்ம நாம மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அப்பொழுது நிறைய ஜனங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். முதலாவது நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும், அவரை பின்பற்றுவர்களாக இருக்கணும். அவ்வளவுதாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய உயர்வு. ஒன்று பரலோகத்துல உயர்வு, இன்னொன்று இந்த உலகத்திலே பிதாவினாலே நமக்கு கனம் உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.
இவ்வளவாக நன்மை செய்கிற தேவன். அதனால் நம்ம வாழ்க்கையில் அவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுக்கு முதல் இடத்தை கொடுங்க. இந்த முதல் இடம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது, அதுதான் மத்திய 6:6 அவர் சொல்லியிருக்காரு, நம்ம அறை கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. தேவனை முதலாவது தேடி தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது வெளியரங்கமான பலனை அவர் கொடுப்பார் என்று சொல்லி, அப்போ முதல்ல நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக, அவரை பின்பற்றவர்களாக, அவருக்கு ஊழியம் செய்வர்களாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த முதல் இடம் என்பது இப்போது நாம தேவனுக்கு கொடுக்கிறோமா என்றால் அதில் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அந்த முதல் இடம் இப்போ சொல்லலாம்னு சொன்னா திருடு போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். யாரால திருடு போச்சு, யார் திருடிட்டு போனான்னா தீர்க்கதரிசிகளும், அதுக்கப்புறம் யாரு, சுவிசேஷகர்களும் அந்த முதல் இடத்தை திருடி விட்டார்கள். அதனால கர்த்தருக்கு முதலிடம் போவது இல்லை, ஆனா போகிறதெல்லாம் அங்கேதான் போகிறது. வார்த்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். இம்மாத வாக்குத்தத்த வேத வார்த்தை எங்களுடைய ஆலயத்தில் சங்கீதம் 30 சங்கீதம் 11வது வார்த்தையின்படி, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். அல்லேலூயா. நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிற தெய்வம். இந்த தூறல் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு தூறல். ஆமென். தி ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் என்று சொல்வார்கள். இந்த தூறல் எப்படிப்பட்ட தூறல்? அது ஆசீர்வாத தூறல். அது உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. உங்களுக்கு ஜலதோஷம் இருந்தால் அது மறைந்து போகும். ஆமென். உங்களுக்கு ஜுரம் இருந்தால் இந்த தூறல் மூலியமா இட்ஸ் கான், போயே போச்சு. அல்லேலூயா. அப்படி ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தந்துள்ளார். யோவான் 14:27 நான் வாசிப்போமானால், அடே அப்பா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் உங்களுக்கு அப்படி கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். ஆமென். தேவன் உங்களுக்கு இந்த மாதத்திலே சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். எப்படிப்பட்ட சமாதானம்? உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம்னா, டாஸ்மாக் கடையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போற முன்னாடியே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கலகலப்பு, கிளுகிழுப்பு எல்லாம் உண்டு. அப்படியே அந்த டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பாட்டிலையும் ஒன்று காரத்தையும் தண்ணியும் எல்லாம் பாக்கெட்டுன்னா என்ன பாக்கெட்டு, தண்ணி பாக்கெட்டு எல்லாம் எழுதிட்டு கலகலப்பாக போகிறாங்க. ஆனால் திரும்பி வரும்போது அவர்கள் பல மணி நேரம் கழித்து பார்த்தா ரோட்டில் என்ன ஆயிடுறாங்க? ஃப்ளாட் ஆயிடுறாங்க. அதுதான் எப்படியா கோணலும் மாடலுமாய் மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சினிமா தியேட்டருக்கு போகிற மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 32 பள்ளியும் காட்டிட்டு போகுது. அது நினைக்குது அங்கே தான் நல்ல சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது 2.5 மணி நேரம் கழித்து, இப்போல்லாம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வெளியில் வர்ற மூஞ்சிகளை பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி எதையோ பறி கொடுத்ததை போல வெளியே வருகிற கூட்டங்களை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய முகத்தை பார்ப்போமானால் எப்போதும் ஒரு பிரகாசம். ஆமென். ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம், ஒரு பூர்ண சமாதானத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு அடையாளம் இந்த ஆசீர்வாதமான தூறல். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எல்லா பாடுகளிலிருந்தும் தேவன் உங்களை விடுவித்து தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 21:29-11 வாசிப்போமானால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டுவோம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். என்ன குழப்பத்தோடு வந்தீங்களோ, ஐயா கடன்பாரத்தோடு வந்திருக்கலாம்,
ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலையில பரிதபிப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை சில பள்ளிக்கூடங்களில் கட்ட வேண்டிய ஃபீஸ் கட்ட முடியலே என்ற குழப்பத்தோடு கூட நீங்கள் கண்ணீரோடு கூட உட்கார்ந்திருக்கலாம். இல்லை உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ ஏன் இப்படிப்பட்ட வியாதி வந்தது, ஏன் இப்படிப்பட்ட பலவீனம் வந்தது என்று சொல்லி பயந்து போய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். எதை குறித்தும் கலங்காதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரு வார்த்தையில அத்தனை அர்த்தம் உண்டு. ஆமென். உலகத்தான் சொல்றான், ஒரு வார்த்தை சொன்னா 100 வார்த்தை சொன்ன மாதிரி. எங்க அப்பா இயேசு ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பக்தர் சொல்லுகிறான், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க என்று அன்பான தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடி இருக்கிறார்கள். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். பாருங்க, சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் அப்பா 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 வாயை மூட கூட முடியல, அதுக்குள்ள சூடான வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. ஆக நாம அவருடைய நாமத்தை அவரிடத்துல வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை அவர் விடுவிக்கிறார். உங்களை எல்லாருக்கும் நீங்க விடுதலை. ஆமென். ஏன்னா நீங்க அவரை நோக்கி ஆசையாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னடா இந்த தினத்தூது ராஜா வரேன்னு வரமாட்டேன்றாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இவ்வளோ வல்லமையான ஊழியக்காரங்க. பாருங்க, ஐயாவுடைய ஊழியத்துக்குள்ள நாங்க போயிருந்தோம். கும்பகோணம் பகுதியே, அது எந்த இடையா? நம்ம இடம் பேரு மகாராஜாபுரம். மகாராஜாபுரத்துல போனா மகாராஜா மாதிரி அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க ஒரு கணக்கு கலக்கிட்டார். ஆமா, அல்லேலூயா தான். அல்லேலூயா. பெரிய ஒரு எழுப்புதலை அங்க பார்த்தோம். பாருங்க, இந்த சின்ன வயசுல, இந்த இளமையான வயசுல எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவாய் செய்கிறார். ஆனா அவருடைய முந்தின நாட்களை பார்க்கும் போது கடினமான நாட்கள். ஆனா கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அவருடைய சிரசின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஆக அவன் என்னிடத்தில், அவன் என்ற இடத்துல சகோதரிகள் அவள் என்று போட்டுக் கொள்ளுங்கள், அவள் என்னிடத்துல வாஞ்சே இருக்கிறபடியால் அவளை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவள் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம் என்ன? நமக்கு ஒரு பெரிய ஒரு அடைக்கலம். ஆமென். பெரிய ஒரு பாதுகாப்பு. ஒரு நாள் ஒரு இதுல ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்காக மோடிஜி அவர்களை எங்க அந்த புல்லட் ப்ரூஃப் கார்ல கூட்டிட்டு வரும்போது அந்த கருப்பு பூனை படைகளை கவனித்து கொண்டே இருந்தேன். ஒருத்தன் பார்க்குறான், கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கையில் ஃபயர் கன் வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறான். இன்னொருத்தவன் பார்க்குறான், அங்கே எங்கே எட்டி பார்க்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து மோடிஜி இறங்க போகிறான்னு நினச்சா அவன் அந்த பாதுகாப்பு வீரர் ஒரு கதவை திறக்கிறான். உள்ள மோடிஜி வரல, இன்னொரு மெய் பாதுகாப்பன் உள்ளே இருந்து வெளியே வருகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் சேர்ந்து பின்னாடி அங்கே இங்கே மேலே கீழெல்லாம் எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி உள்ள கதவை திறக்கும் போது மோடிஜி ஒரு பெரிய டர்பனோடு வெளியே இறங்கி வருகிறார். என்னன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஒரு தேசத்தின் தலைவருக்கு. ஆனால் ஒரு தேசத்தின் தலைவருக்கு மேலான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். அவரை அறிந்திருக்கிறபடியால் நம்மை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்றேன், நாம அவர் மேல வாஞ்சியா இருக்கும் போது நம்மை உயர்வாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். நான் வரும்போது என்னோட போஸ்ட்ல பார்த்துக்கிட்டே வந்தேன். எவ்வளவு மேக்கப் போட முடியுமோ அவ்வளோ மேக்கப் அந்த போஸ்டருக்கு ஐயா போட்டிருக்கிறார். லிப்ஸ்டிக் போடாத என்னுடைய மனைவிக்கு லிப்ஸ்டிக்கை வரைந்து விட்டு, என் மனைவிக்கு மட்டும்தான் லிப்ஸ்டிக் பார்த்தா எனக்கும் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை தடவி இருக்கிறார். எவ்வளவு என்னை அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்தி, மேலே மட்டும்தான் அழகான்னு பார்த்தா கீழே அன்பான பிஷப் பேட்ரிக் ஐயாவும் அவ்வளவு அழகாய் ஒரு இந்தி நடிகரை போல அவரையும் அலங்கரித்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எதுக்காக இதை சொல்றேன்னா,
அதுக்காக சொல்றேன். எப்படியோ இருந்த நம்மை கர்த்தர் எப்படியோ உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது. ஒரு காலத்துல உலகத்தின் காரியங்களை சிக்கி கொண்டிருந்தோம், உலக காரியங்களை அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்தாரா? ஒரு தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்பாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்தர் பாடி இருக்கிறார். இப்ப பாட்ட மியூசிக் போட மாட்டாங்க, ஏன்னா தூரல் வருது. ஆனா நம்ம பாடுவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. சொல்லு, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தசைகள் உருவாகன, தரிசனம் உருவாகனே. தாய் வயிற்றிலே தரிசனம் உருவாகனே. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தசைகள் உருவாகன, தரிசனம் உருவாகனே. தாய் வயிற்றிலே தரிசனம் உருவாகனே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொன்ன வார்த்தையே இல்லை. இந்த போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொன்ன வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆமென். அதாவது தாய் உருவாவதுக்கு முன்பாகவே என்னை தேவன் அறிந்தார். தாய் வயிற்றுல நான் உருவாவதுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை அறிந்தார். இன்னும் கொஞ்சம் அழகா சொல்ல போனா, இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆமென் தெய்வம் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இந்த உலகத்துல நான் உருவாதுக்கு முன்பாகவே என் வாழ்க்கை இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நான் இப்படி இருப்பேன், நான் இப்படி ஊழியம் செய்வேன், நான் இப்படி வாழ்வேன் அப்படி சொல்லி கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்று தினத்திலே எங்கள் அன்பான பிஷப் அம்மா மிஸ்ஸஸ் பேட்ரிக் அம்மா அவர்கள், பேராயர் அம்மா அவர்கள் தன் பிறந்தநாளை கொண்டாடினார்கள். ஆமென். அவங்க பாருங்க, அவங்க வயது கேட்க முடியாது, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் 35 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக அந்த எத்தனை வயசுமா? அதே தாசி தான். 51 வயது. ஆமென். நல்ல. அப்போ அந்த 51 ஆண்டுகள் நம்மை சுமந்தார் அல்லவா? ஆமென். அது மாத்திரம் இல்ல, நம்ம அன்பான பாஸ்டரோட மகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆமென். அல்லேலூயா. அவர் பார்த்தா இப்போ பிறந்த குழந்தை மாதிரியே பார்க்குறார். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நம்மை முன்குறித்தார். இப்படி இருப்பாரு, இப்படி வாசிப்பாரு, இப்படி பாடுவாரு, தந்தை பெர்க்மன்ஸ் போல ஒரு சாட்சியா இருப்பாரு அப்படின்னா தேவன் இவர்களை முன்குறித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களும் நல்ல ஊழியம் பண்றீங்க. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அருமையான ஃபயர் காஸ்பல்
பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய நாடகம், நடனம் இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதற்காக இன்னைக்கு 4 மணிக்கு வில்லிவாக்கத்தை விட்டு புறப்பட்டு 8:30 மணிக்கு வந்தேன். ஆமென். நான் நினைச்சேன் 4:30க்கு புறப்படுறேன்னு பெரிய விஷயம் தான். ஆனால் 8:30 மணிக்கு தான் வந்தேன். ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நடப்பு நாட்களில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அது முன்குறித்து தான் பல மணி நேரம் முன்னாடி கிளம்பினேன். அங்கேருந்து கிளம்பி வர்ற வழியில் அப்படியே என்னுடைய அன்பு மனைவியும் மந்தவழியில் போய் அந்த அம்மா ஒரே அநேக தூக்கிட்டு இங்கே ஓடிவார். ஆக இவ்வளவு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு குறை இருந்ததா? ஒரு குறை இல்லை. உங்களுக்கு புழுங்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ஆசீர்வாத மலை தூரலையும் கர்த்தர் கொடுத்தார். ஜிலுஜிலுப்பாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா உங்களுடைய புலம்பல்களை எல்லாம் புலம்பிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. இவ்வளோ புலம்பல்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம கேட்கிற விண்ணப்பம் நிறைவேற மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு எவ்வளோ அழுதுருக்கிறோம், எவ்வளோ இரவுகள் அழுதுருக்கிறோம். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட 2-2:30 மணி வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம். வேற மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. என் தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி இரவு நேரம் 2-2:30 மணி வரைக்கும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணே தூக்கம் வரமாட்டேன் அண்ணே, நிம்மதி இல்லை அண்ணே. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை தான் தெய்வம் சொல்லுகிற இந்த மாதத்தில் உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். ஆமென். அதே போல எத்தனையோ பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரராய் இப்போது இருக்கிற ஒரு பெரிய வாலிப தம்பி அந்த காலத்துல என்னை பார்த்து 7 லட்சம் மாற்ற போகிற தெய்வம். ஆமென். அதனால மகிழ்ச்சியா போங்க. ஒருவேளை நான் தமாஷா பேசிட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றேன், நீங்கள் எவ்வளோ மனம் கசந்து வந்திருப்பீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் இங்கேருந்து நீங்கள் போகும்போது, ஐயா நீங்கள் ஒருவேளை நான் உள்ள நுழைவு கூட, ஐயோ இவ்வளோ லேட்டாக வராரு, என்ன நடக்க போகுது, இன்னும் இவர் எவ்வளோ நேரம் அறுக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் மனசில் நீங்கள் நினைச்சிருக்கலாம். அப்படி நினைத்துற துக்கம் கூட சந்தோஷமாய் மாறும். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் ஆமென், ஆமென், ஆமென். கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார், அதை நாம் காண்போம். ஆமென். ஆக நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மை காக்கும் தெய்வம். அவர் உருகுவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சில நேரத்தில் நம்மளை என்ன சிட்சிப்பார். ஆமென். என்ன பண்ணுவார்? சிட்சிப்பார். ஆனா நம்ம சிரிச்சுக்கினே இருக்கணும். அல்லேலூயா. மெட்ராஸ் பாஷையில் சொல்ல போனா அவர் சிரிச்சுக்கினே இருப்பாரு, நம்ம சிரிச்சுக்கினே இருக்கணும். ஆமென். அதான் யோபு சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா புள்ளையும் செத்து போச்சு. அதை விட ஒரு கஷ்டம் மனுஷனுக்கு வராது. 10 புள்ளையும் செத்து போச்சு. ஆனாலும் சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென். அப்போ அவன் நினைக்கிறான், சொந்த மனைவி நினைக்கிறான், என்ன ஆச்சு இவருக்கு, உன் தெய்வத்தை தூஷித்து ஜீவன முடியா அப்படின்றான். ஆனா அவர் அப்படி சொல்லல. நீ பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாயே. நம்மளா இருந்தா அடி பைத்தியக்காரி அப்படின்னு இருக்கும். ஆனா அவர் அழகா சொல்ற, நீ பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாயே. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேரின்ப பெருவிழாவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா சொல்றேன், உங்க எல்லார் கஷ்டம் இந்த மாதம் மறைந்து குடுகுடுப்புக்கார சொல்ற மாதிரி சொல்லல, இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன். சில சொல்லுவாங்க, இந்த அங்கிள் ஜெபம் பண்ணாரு எனக்கு சுகம் கிடைச்சது, இந்த ஆண்டி ஜெபம் பண்ணாரு, அங்கிளாலும் ஆண்டியாலும் இல்லை. ஆமென். எந்த விதமான டவராலையும் எந்த விதமான கவராலையும் நீங்க சுகத்தை பெற முடியாது. ஆமென். அல்லேலூயா. யார் என்ன செய்தாலும் நீங்க சுகம் பெற முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐயா, யாராவது ஒரு வல்லமையான ஊழியக்காரர் அப்படி இப்படி தேடி ஓடாதீர்கள். ஊழியக்காரர்கள் இடத்துல வல்லமை இருக்கிறது. அது எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் வல்லமை இருக்கிறது. அவர்கிட்ட ரொம்ப பெரிய வல்லமை. நோ 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 நோ.
இயேசுவை தேடி போகிற அத்தனை பேருக்கும் வல்லமை உண்டு. ஆமென். நிறைய பேர் அங்க போனா பவர் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இங்க போனா பவர் அதிகம் நினைக்கிறாங்க. எங்க போனாலும் பவர் இல்லை, பவர் ஒரே ஒருவர்கிட்ட தான் இருக்குது. அவர்தான் நம் மீட்பர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே போக போறீங்க. ஆமென். அடி பைத்தியக்காரி, ஏண்டி சிரிச்சுக்கிட்டே வரிய அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் கேட்டால் நீதான் பைத்தியம் அப்படின்னு சொல்லுங்க. என்னடி இப்படி சொல்ற? ஆமா, என் துக்கம் சந்தோஷமாய் மாறியது, என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது என்று நீ தைரியமா சொல்லலாம். கர்த்தர் உங்களை வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு கடந்து போக போற இந்த மாதத்திலிருந்து இந்த பேரின்ப பெருவிழாவை இந்த 4ஆம் தேதி ஊழியக்கார் சொல்லும் போது நான் கூட நினைச்சேன், என்னையா ஏற்கனவே மழை தூருது ஐயா, வேற 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 9வது மாதம் 2024 இப்படிலாம் சொல்றாரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எது ஊழியக்கார் வாயிலிருந்து எது வந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தெய்வம் தரப்போகிறார். அல்லேலூயா. யார் அந்த தெய்வம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். குடிகாரனாய் இருக்கிற அந்த குடிப்பழக்கத்தில் உள்ளவருடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த நாளிலிருந்து குடிப்பழக்கங்கள் மறைந்து போகும். ஆமென். வியாதியோடு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ உனக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க, உனக்கு கேன்சர் என்று சொல்லியிருப்பாங்க, உன்னால நடக்க முடியாது, உன் கை கால் விழுந்து போச்சு சொல்லியிருப்பாங்க. விழுந்த கைகளையும் கால்களையும் கர்த்தர் பலப்படுத்தி கிட்னியை இழந்து போன கிட்னியை கர்த்தர் புதிதாக்கி, இழந்து போன எல்லா பலப்படுத்தியும் கர்த்தர் பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமை அடைவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,